ආයුබෝවන්. වணக்கம். ආශිර්වාදමත් ජීවිතයක් නැමැති දේශනා මාලාවේ දෙවනි සතියේ අපි සිටින්නේ. ஆசீர்வாதமான வாழ்க்கை என்கிற பிரசங்க தொடரில் 2ஆம் வாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். රූපවාහිනිය තුලින් සමාජ මාධ්‍ය තුලින් ජනතා දේව සභාවේ නමස්කාර මෙහි හා සම්බන්ධව සිටින ඔබ සියලු දෙනාවම සාදරයෙන් පිළිගන්නවා. வெவ்வேறு தலங்கள் மூலியமாக எங்களுடைய நமஸ்காரத்தில் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். නමස්කාර කාලයට ඇතුළත් වීමට ප්‍රථමයෙන් අපි මේ මෙහෙය ස්වාමින් වහන්සේට බාර කරමින් යාඥා කරමු. கர்த்தருடைய ஆராதனைக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை தொடங்க போகின்றோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்று முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இன்று ஒரு விசேஷித்த நாள். கர்த்தாவே, உம்மை இன்னும் கிட்டி சேர, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உம்மாண்டி இழுத்து கொள்ளுவீராக. உடைய கரத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.
මමාත්‍ය රාජකම් කරන තැනැත් වහන්සේ. ஓடீர் எங்கள் மத்தியில் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. උන්වහන්සේ යහපත්. நீர் நல்லவர். උන්වහන්සේ බලවත්. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமை பெறுவதற்கு உள்ள தேவன். සියලු ගෞරවය, සියලු ප්‍රශංසාව, සියලු නමස්කාරය ඔබ වහන්සේ. ஆண்டவரே எங்களுடைய நமஸ்காரம், எங்களுடைய துதி, எங்களுடைய கனம் உமக்கு சொந்தமானது.
பரிசுத்தமுள்ள தேவன் ඔබ වහන්සේ මහිමයේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே ඔබ වහන්සේ රජුන්ගේ රජ. ஆண்டவரே நீர் ராஜாதி ඔබ ராஜா වහන්සේ ස්වාමින්ගේ ස්වාමී. நீர் ஆண்டவரே தேவாதி தேவன் ඔබ ஆண்டவரே වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ඔබ உண்டாவதாக වහන්සේට සියලු ගෞරවය වේවා. எல்லாம் துதிகான மகிமை உமக்குரியதாகட்டும் ஆண்டவரே ආමේන්. ஆமென் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசையா உம்மைத்தானே என்னுள்ளே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என்னுள்ளே நிறுத்தியுள்ளேன். ஓடி இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வந்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே எங்களை விட்டு விலகாமல் මහොත්තම காத்துக் නාමයට கொண்டிருக்கிறது. බලවන්ත ஆண்டவரே, නාමයට மகிமையான ඔබගේ நாமத்தை, නාමයට உம்முடைய ස්තුති உயர்ந்த ප්‍රශංසා உன்னதமான அந்த කරනවා நாமத்தை දෙවියන් වහන්සේ. உயர்த்துகிறோம், ඔබ වහන්සේ போற்றுகிறோம், පමණක් துதிக்கிறோம். ගෞරවය ලබන්නට எல்லா මහිමය கனமகிமை ලබන්නට துதிகளும் உமக்கே ප්‍රශංසාව செலுத்துகிறோம் ලබන්නට ஆண்டவரே. වටින துதிகளுக்கு එකම பாத்திரர் දෙවියන් நீர் වහන්සේය. ஒருவர். නමස්කාරය நீரே ලබන්නට மாறாதவர். වටින நீரே එකම துதிக்கு දෙවියන් பாத்திரர். වහන්සේය. துதிகள் ස්වාමී மத்தியில் ඔබගේ வாசம் නාමයට செய்கிறவர். ගෞරවයත් உம்முடைய මහිමයත් நாமம் වේවා. ஒன்றே நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். අපි අනර්ග නමස්කාර කාලයක් ගත කළා. நாங்கள் தேவ சமூகத்தை අපරිමිතமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். අද අපි විශේෂයෙන් ඔබ ගැන යාඥා කරන්නට යනවා. நாங்கள் இன்றைக்கு விசேஷமாக உங்களை குறித்து ஜெபிக்க போகின்றோம். ඔබගේ පවුල තුළ තිබෙන අභියෝගයන් ගැන. உடைய குடும்பத்துக்குள் இருக்கிறதான சவால்களை குறித்து සමහර විට ඔබ භාර්යාවක් හැටියට මවක් හැටියට අධික පීඩනයකින් සිටිනවා වෙන්නට පුළුවන්. தற்சமயம் நீங்கள் ஒரு தாயாக மனைவியாக மிகவும் அனர்த்தங்கள் இல்லாவிட்டால் தாக்கங்கள் கூடாக போய்கொண்டிருக்கலாம்.
ඔබ පියෙක් හැටියට ස්වාමි පුරුෂයෙක් හැටියට අභියෝග මැදින් ගමන් කරනවා වෙනවා. சில நேரம் ஒரு தகப்பனாக இல்லாவிட்டார் ஒரு குடும்பஸ்தனாக அநேக சவால்களுக்குள் முகம் கொடுத்து கொண்டு போயிருக்கலாம். ඔබ දරුවෙක් හැටියට පීඩනය තුලින් ගමන් කරනවා වෙනවා. சில நேரம் நீங்கள் ஒரு மகனாக மகளாக அந்த குடும்பத்தில் அநேக மன அழுத்தங்களுக்குள்ளாக கடந்து போகிற நபராக காணப்படலாம். ඔබට හැකිනම් පවුලේ සමාජිකයන් එකිනෙක කෙනා ඔබගේ අත් අල්ලා ගන්න. உங்களுக்கு கூடுமாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். දෙවිඳුනි අපි ඔබ වහන්සේගේ බලවත් දෑතට ස්වාමිනී මේ මෙහෙයට සම්බන්ධව සිටින සෑම කෙනෙක්ගේ පවුල් බාර කරනවා. ඔබගේ බලවන්ත හස්තය ඔවුන් මතු පිට තැබුව මැනව ස්වාමිනී පුරුෂයෙක් ලෙස පියෙක් ලෙස අභියෝග මැදේ ගමන් කරන අයත් ස්වාමිනී භාර්යාවක් ලෙස මවක් ලෙස අභියෝග මැදේ ගමන් කරන අයත් ඒ වගේම දරුවන් හැටියට පීඩණයෙන් ගමන් කරන අයත් අපි ඔබ වහන්සේට බාර කරනවා. ස්වාමිනී මේ එකිනෙක කෙනාගේ ප්‍රශ්න විවිධාකාර වෙන්නට පුළුවන්. ස්වාමිනී සමහර විට ඔවුන්ගේ පවුල් බිඳෙන තරම් ස්වාමිනී පීඩන මැදින් ගමන් කරනවා වෙන්නට පුළුවන්. ඔවුන්ගේ ජීවිතවල බලාපොරොත්තු සිඳී තිබෙන අවස්ථාවක් වෙන්නට පුළුවන්. නමුත් සමිඳුනි අපි යාඥා කරනවා ඔබගේ බලවත් හස්තය ඔබගේ සමාදානයේ හස්තය සෑම පවුලක් මතුපිට ඔබ වහන්සේ තබයි කියා දෙවි සමිදානන් වහන්සේ ඔබගේ ආශිර්වාදය එකිනෙක කෙනා මත නිදහස් කළ මැනව ස්වාමිනී එකිනෙක කෙනාව තේරුම් ගන්නටත් එකිනෙක කෙනාට ගරු කරන්නටත් යටහත් වෙන්නටත් ඔවුන්ට උපකාර කළ මැනව ඒ වගේම ස්වාමිනී ඔබගේ කරුණාව පතා දින පතා ඔබගේ අභිමුඛත්වයේ රැඳෙමින් ඔබගේ හඬට සංවේදී වෙන්න ඔවුන් එකිනෙක කෙනාට කීකරුකම දුන මැනව දෙවි සමිඳුනි අපි ඔබ වහන්සේට බාර කරන ඔවුන්ගේ ප්‍රශ්නවල ගැඹුර දන්නේ ඔබයි ස්වාමිනේ ඔබගේ ජීවමාන හස්තේ තබලා ඔවුන් නිදහස් කළ මැනව ආශිර්වාද කළ මැනව ස්වාමිනේ එළඹෙන සතියේ ඔවුන් දේව මෙහෙයට ස්වාමිනේ අසුන් ගනිද්දී ඔවුන්ගේ ජීවිතවල හාස්කමක් අත්දැක තිබෙන පිණිස ඔබ වහන්සේ ආශිර්වාද කරයි කියා අපි යාඥා කරනවා දෙවි පියාණනි එලෙසම අපි ඔබ වහන්සේගේ බලවත් දෑතට මේ දේශය බාර කරනවා ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපිට දුන්නු අනර්ග අලංකාර දේශය ඔබ වහන්සේ ආශිර්වාද කරයි කියා අපි යාඥා කරනවා ස්වාමිනේ ඔබ වහන්සේ මෙහි කඳුල මෙහි පීඩනය මෙහි වේදනාව ඔබ වහන්සේගේ දෑතටගෙන මේ දේශය ආශිර්වාද කළ මැනව මේ දේශය නිදහස් කළ මැනව ඔබ වහන්සේගේ ප්‍රීතියත් සමාදානයත් මේ දේශයේ සෑම මිනිසෙක් අත්දකී කියලා අපි යාඥා කරනවා යේසුස් වහන්සේගේ මුතුම් නාමයෙන් ආමේන් ආමේන් හොඳයි අපි මේ මොහොතේ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ වචනයට ඇහුම්කන් දෙන්නට යොමු වෙමු. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ගිය සතියේ ඔබට කතා කරන්න පටන් ගත්තා ආශිර්වාදමත් ජීවිතයක් ගැන. ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து கடந்த வாரம் நான் பேச ஆரம்பித்தேன். සමහර අය බලනවා පාස්ටර් මේ දරුණු කාලේ අපේ ලෝකයේ අපේ ලංකාවේ පාස්ටර් කතා කරන ආශිර්වාදමත් ජීවිතයක් ගැන. எங்களுடைய உலகத்திலே எமது தேசத்திலே பாரதூரமான இந்த காலத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறீர்கள். මම ඔබට මේ ගැන කතා කරන්නේ දන්නවද ඇයි? ஏன் நான் இதை பேசுகின்றேன்? ඔබේ ආර්ථිකය තීරණය වෙන්නේ ඔබේ වටපිටාව අනුව නෙමෙයි. உங்களுடைய பொருளாதாரம் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ඉතින් අදත් මම ඔබට කතා කරන්න යනවා කොහොමද ඔබ ආශිර්වාද ලද්දෙක් වන්නේ කියලා. இன்றும் நான் எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ආශිර්වාද ලත් ජීවිතයක් ගත කරන්නේ කොහොමද? எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம்? ලෝකේ ක්‍රමයට නෙමෙයි. உலக முறைமைகளின்படி அல்ல. මම ගිය සතියේ කතා කරා දෙවිදුන්ට පළවෙනි ස්ථානය දීමෙන්. நான் கடந்த வாரம் பேசினேன் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை குறித்து. දෙවිදුන්ට පළවෙනි ස්ථානය දෙනවා හැමදේම. எல்லாவற்றிலும் நாம் கொடுக்க வேண்டும். ඉතින් ඔව් අද අපි කතා කරනවා දීම ගැනත් මුදල් ගැනත්. இன்னும் நாம் கொடுப்பதை குறித்து பணத்தை குறித்து பேச මේ விரும்புகிறோம். ගැන හුඟක් කතා කරන්නේ නැත්තේ මේට වැරදි විදියට මිනිස්සු ක්‍රියා කරලා තියෙන නිසා. அதிகமாக இதை குறித்து பேசாதிருப்பது இதை குறித்து தவறாக செயல்படுகின்றபடியா. සමහර අය නරක යටි අරමුණු තියාගෙන මේව කරන නිසා. சிலர் தவறான மனப்பான்மையோடு இதை செய்கின்றபடியா. නමුත් අද අපි ඔබට ගන්නන්නේ මේකේ ඔබේ මේ දරුණු කාලේ ජීවිතය ආශිර්වාදමත් කරන්න නම් ලෝකේ ක්‍රමයට යන්න බෑ දෙවිදුන්ගේ ක්‍රමයට යන්න ඕනේ. இந்த பாரதூரமான காலத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள உலக முறைமைகளுக்குள் செல்ல முடியாது. நாம் தேவனுடைய முறைக்குள் வர வேண்டும். ලෝකේ ක්‍රමය මොනවාද? உலக முறை என்ன? ගණ්ඩ வாங்குங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், වැඩිපුර ගණ්ඩ இன்னும் அதிகமாக ගන්න பெற்றுக்கொள்ளுங்கள். තරමට හොඳයි. எடுக்கும் வரை நல்லது. දෙවිදුන් මොනවාද කියන්නේ? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ කියනවා නෑ එහෙම නෙමෙයි. ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி அல்ல.
ප්‍රීතිය දෝනේ மகிழ்ச்சியா வேண்டும் ආශිර්වාදය දෝනේ ஆசீர்வாதமா வேண்டும் දෙන්න கொடுங்கள், கொடுங்கள். දෙවියන් වහන්සේ අපිට කියනවා අපි දීමේ ප්‍රීතිය ඉගෙන ගන්න ඕනේ. கொடுப்பதின் மகிழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். දෙනකොට ප්‍රීතියක් එනවා. கொடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ජනතා දේව සභාවේ දීම ගැන කතා කරනකොට සෙනග බය නැහැ. நான் மக்கள் தேவ சபையோடு கொடுப்பதை குறித்து பேச ඇයි பயப்படுவதில்லை. මේ දසෙන් කොටස දීම නැත්තම් මුදල් දීම ඔය දෙන දේ එන්නේ නැහැ පාස්ටර්ට හෝ වෙන එක පූජකතුමෙක්ටවත්. கொடுக்கின்ற தசம பாகங்களில் எந்த கொடையா இருந்தாலும் அது போதகருக்கோ வேறு யாருக்குமோ நேரடியாக செல்வதில்லை. මේ අපේ සභාවට දෙනකොට අපිට ඉන්න වැඩිමහල්ලන් සහ උපස්ථාදායකයන් මම ගිය සතියේ 50ක 60ක් විතර ඉන්නවා. எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு மூப்பர்கள் எங்களுக்கு உதவி ஊழியர்கள் 60க்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ඒක සභාවේ පාලන මණ්ඩලය இதற்காக ஒரு நிர்வாக குழு இருக்கிறது. ස්ටාෆ් එකේ තව 50ක් විතර ඉන්නවා. இன்னும் ஊழியர்கள் 50 பேருக்கு ඒ අය வந்து එකව වෙලා බලලා මේ සභාවට දීලා තියෙන දර්ශන ඉදිරියට ගෙනියන්න තමයි ඒ මුදල් වැය කරන්නේ. இந்த சபையின் தரிசனத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல அவர்கள் அவைகளை குறித்து திட்டமிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். ඉතින් මේක මේ කාට හරි පොහොසත් වෙන්න එහෙම නෙමෙයි මේක දෙවිදුන්ගේ ක්‍රියාවලිය දෙවිදුන්ගේ සභාව ඉදිරියට ගෙනියන්න. இது தேவனுடைய திருச்சபையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு கொடையாகும். ඉතින් මම ඔබට කියන්න යනවා අද අපි දීම ගැන කතා කරනකොට අපි කතා කරනවා මේ දසයෙන් කොටස කියන දේ. இன்று கொடுத்தலை குறித்து நாம் பேசும்போது தசம பாகத்தை குறித்து பேச போகின்றோம். රයිට් මලාකි 3:10 කියමු. மல்கியா 3:10 நாம் வாசிக்க கேட்போம். මාගේ ගෘහයෙහි භෝජන තිබෙන පිණිස නුඹලා ගබඩාගෙට ඔතු සියල්ල ගෙනවුත් මා විසින් නුඹලාට අහසේ කවුළු ඇර ඉඩම් මදි වෙන තරම් නුඹලාට ආශිර්වාදයක් වගුරුවා දෙන්නේ නැත්ද කියා එයින් මා සෝදිසි කර බලන්නයි සේනාවල ස්වාමින් වහන්සේ කියන සේක. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். දැන් අපේ ප්‍රතිපත්ති අපි ගන්නේ දේව වචනෙන්. எங்களுடைய கோட்பாடுகளை நாம் தேவனுடைய මම வார்த்தையிலிருந்து අපහු பெற்றுக்கொள்கிறோம். මතක් කරනවා. ඔබ කියන පාස්සේ එකම දේම කියනවා. ஒரே காரியத்தை போதகரே சொல்லுகிறீர்கள். මේක හදවතේ ක්‍රියාවක්. இது உள்ளத்தின் செயலாகும். හදවතේ ක්‍රියාවක්. இது இருதயத்தின் செயலாகும். මේකේ මුදලේ ප්‍රමාණය නෙමෙයි. இது பணத்தின் அளவு அல்ல. මං සමහර අයට කියන්නද මේ දරුණු කාලේ ඔබ යාඥා කරනවා මේ කාලේ ගැන යාඥා කරනකොට ඔබේ හදවත වෙනස් වෙනවා නම් බොහෝ අයට ඔබ තුලින් ආශිර්වාද ලබා ගන්න இந்த පුළුවන්. பாரதூரமான காலத்திலே நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள். ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளம் மாறுமானால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ඇයි இருப்பீர்கள். දේව දරුවටයි කිව්වේ ඔබ මේ ලෝකයේ ආලෝකය කියලා. தேவ பிள்ளைக்கே சொல்லப்பட்டது நீங்கள் உலகத்துக்கு ஒளி என்று. ඔබ මේ පොළවේ ලුණු ඔබ තමයි රසවත් කරන්නේ. நீங்களே பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்களே ඉතින් சுவையூட்டுகிறீர்கள். මම ඔබට කියන්නේ ඔබ ආශිර්වාද ලබන්න ඉගෙන ගත්තාම මේක මේ ඔබටයි ඔබේ පවුලට නෙමෙයි ඔබ වටා ඉන්න අයට ඔබේ ලෝකේ ඉන්න අයට ඔබ ආශිර්වාදයක් වෙන්න යනවා. இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாவீர்கள். හදවත වෙනස් වෙන්න ඕනේ. இருதயம் மாற வேண்டும். මේක හොඳට බලා ගන්න. இதனை கவனியுங்கள். මතේව් 6:21 மத்தேயு 6:21 මතේව් 6:21 மத்தேயு 6:21 මත් නිසාද නුඹේ වස්තුව යම් තැනෙකිද නුඹේ සිතත් එතැන්හිම වන්නේය. உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். පොඩ්ඩ හිතන්න ඒ ගැන. அதை சிந்தித்து பாருங்கள். මේ යේසුස් වහන්සේ කියන්නේ මම නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவானவர் இதை சொல்லுகிறார், நான் அல்ல. මොකද්ද කියන්නේ? ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? දන්නවද ඔබේ වස්තුව තියෙන තැන உங்கள் பொக்கிஷம் இருக்கின்ற இடத்தில் ඔබේ හදවත තියෙනවා. உங்கள் இருதயம் இருக்கின்றது. ඔබ කොටස් වෙළඳ පොලේ ෂෙයා මාකට් ස්ටොක් මාකට් එකේ ඔබ කොටස් මිලදී ගත්තොත් நீங்கள் பங்கு சந்தையிலே பங்குகளை வாங்கினால் අද ක්‍රිප්ටෝ කියනවා බිට්කොයින් කියනවා கிரிப்டோ பிட்காயின் என்பார்கள். මොකද්ද වෙන්නේ? என்ன நடக்கிறது? ඔබේ වස්තුව කියන්නේ මුදල්. உங்களுடைய பொக்கிஷம் என்பது பணம். ඔබ ඒ කොටස් ගත්තහම හැමදාම උදේට බලනවා ඒක උඩ ගිහිල්ලාද යට ගිහිල්ලාද කොහෙද තියෙන්නේ? ඇයි? ඔබේ වස්තුව තියෙන තැන ඔබේ හදවත තියෙනවා. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்கள் அது எந்த நிலையில் இருக்கிறது, மேலே போய் இருக்கிறதா கீழே வந்திருக்கிறது. ஏனென்றால் உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. සමහර අයට මේක තේරෙයි හොඳට. சிலருக்கு இது நன்றாக புரியும். සමහර විට ඔබ වස්තුව දාලා මුදල් දාලා ගන්න අලුත් வாகනයක්. நீங்கள் பணத்தை போட்டு ஒரு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். මේ වාහනේ අල්ලන්න දෙන්නේ නැහැ කාටවත්. யாருக்கும் அதை தொட விட மாட்டீர்கள். වාහනේ පොලිෂ් කරනවා. அதை நன்றாக polish பண்ணுவீர்கள். භාර්යාවට කණ්ඩ කේන්ති. ඇයි? වාහනේට ප්‍රේමය තියෙනවා භාර්යාවට වඩා. மனைவியை விட வாகனத்தை அவர்கள் நேசிப்பார்கள்.
වස්තුව දාන්න තැන හදවත තියෙනවා. பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க இருதயம் இருக்கிறது. වස්තුව තියෙන තැන තමයි හදවත තියෙන්නේ. பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க இருதயம் ඊදෙනට இருக்கிறது. තේරෙනවද මං කියන දේ? நான் சொன்னது உங்களுக்கு මේක புரியுதா? අනිත් පැත්ත නෑ. අපේ හදවත තියෙන තැන අපි වස්තුව දානව නෙමෙයි. යේසුස් වහන්සේ කියන්නේ ඔබේ වස්තුව දාන තැන ඔබේ හදවත එනවා. எங்களுடைய இருதயம் இருக்கிற இடத்துக்கு எங்கள் பொக்கிஷத்தை நாங்கள் போடுவதில்லை. பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயத்தை போடுகின்றோம். ඒකයි මං කියන්නේ දීම හදවතේ ක්‍රියාවක්. கொடுத்தல் இருதயத்தின் செயலாகும். බලමු පළවෙනි එක. முதலாவதாக මම ඔබට උපකාර කරන්න කරුණු කීපයක් දෙනවාද? நான் உங்களுக்கு உதவியாக சில குறிப்புகளை தருகின்றேன். දසයෙන් කොටස අදට අදාළද? දසයෙන් කොටස අදට අදාළද? தசம பாகம் இன்றைக்கும் பொருத்தமானதா? தசம பாகம் இன்றைக்கும் பொருத்தமானதா? හුඟක් අය කියනවා මේවා මේ පරණ කිවිසුමේ කතා පාස්ට වැඩක් නැහැ කතා කරලා. இது பழைய ஏற்பாட்டின் கதை, இது பிரயோஜனம் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். මම ඔබට මේ කියන්නේ හුඟක් තියනවා මේ මුලාවීම්. அநேக ஏமாற்றுகள் இருக்கின்றது. දේව වචනයෙන් අපිව වැරදි මාර්ගයට ගෙනියන. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எங்களை தவறான இடத்துக்கு ඔව් கொண்டு සමහර செல்கிறார்கள். අය වැරදි ලෙස මේවා පාවිච්චි කරලා ඇති. சிலர் இதை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். හැබැයි ඒත් ඔබේ ජීවිත ආශිර්වාද නැති කරගන්න එපා ප්‍රතිපත්ති කැඩීමෙන්. இந்த கோட்பாடுகளை நீங்கள் உடைப்பதனூடாக உங்கள் ஆசீர்வாதத்தை தடையாக்கி கொள்ளாதீர்கள். බලාකි 3 අපිට හොඳ දේවල් ටිකක් කියලා තියෙනවා මේ දසයෙන් කොටස දීම ගැන. தசம பாகத்தை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் பல காரியங்கள் නමුත් சொல்லப்பட்டிருக்கிறது. ඔක්කොම කියන අයියෝ ඒක පරණ කිවිසුමේනේ. ஐயோ அது பழைய ஏற்பாடு அல்லவா? ඒක ව්‍යවස්ථාවේ අපි අලුත් කිවිසුමේ යේසුස් වහන්සේගේ අනුග්‍රහය කාලේ ඉන්න අය. அது நியாய பிரமாணம், நாம் புதிய ஏற்பாடு கிருபையின் காலம். මලාකි 3:6 කියන දේ අහගන්න. மல்கியா 3:6க்கு செவி கொடுங்கள். මට්නිසාද ස්වාමින් වහන්සේ වන මම වෙනස් නොවෙමි. நான் கர்த்தர், நான் மாறாதவர். මම දෙවියන් වහන්සේ මම වෙනස් වෙන්නේ නැහැ. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ඔබ හිතනවාද අලුත් කිවිස් පරණ කිවිසුමේ කාලේ ඉඳන් ඔබේ දෙවියන් වහන්සේ වෙනස් වුණා කියලා අලුත් කිවිසුමේ කාලෙට? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் புதிய ஏற்பாட்டிலே மாறிவிட்டார் என்று நினைக்கிறீர்களா? නෑ. இல்லை. මං කියන දේ අහන්න මේ දේවල් ඔබ හොඳට තේරුම් ගන්න ඕනේ. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். පරණ කිවිසුමේ අය ව්‍යවස්ථාවෙන් නෙමෙයි ගැලවීම ලැබලා දැන් අලුත් කිවිසුමේ අය අනුග්‍රහයෙන් ගැලවීම ලබනවා නෙමෙයි. එහෙම නෙමෙයි වෙන්නේ. பழைய ஏற்பாட்டு மக்கள் நியாய பிரமாணத்தில் ரட்சிக்கப்படுகிறார்கள், புதிய ஏற்பாடு மக்கள் கிருபையில் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பது அல்ல. උපත්ති 6 අපිට කියන නෝවත් දෙවිදුන් ගේ ඇස් ඉදිරිපිට කරුණාවක් දැක්කා. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது, நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றான் என்று. කාටවත් ස්වර්ගයට යන්න බෑ අනුග්‍රහය නැත්තම්. මොන කිවිසුමේ හිටියත්. கிருபை இல்லாவிட்டால் யாராலும் பரலோகத்துக்கு போக முடியாது. දැන් සමහර අය කියන පාස්ටර් මට මේක කියන දේ හරියට තේරෙන්නේ නැහැ. போதுங்கிற நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சிலர் சொல்லலாம். තේරෙන්නේ නැති අයට මම මේක තේරුම් කරන්නම්. සමහර හුඟක් අය කියනවා පරණ කිවිසුමේ ව්‍යවස්ථාව කාලේ දේවල් ඒවා ඒ කාලෙට අපිට අද බලපාන්නේ නැහැ. නමුත් අපි ඉන්නේ අලුත් කිවිසුමේ අනුග්‍රහය කාලේ. ඉතින් ඒක තමයි අපි ගන්න ඕනේ. பழைய ஏற்பாட்டு மக்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள், அது அவர்களுக்குரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நியாய பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க தேவையில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். මම ඔබට ගිය සතියේ තේරුම් කරා බයිබල් පද එක්ක අපේ මේ අලුත් කිවිසුම අපි දැන් ජීවත් වෙන කාලේ පදනම් වෙලා තියෙන්නේ පරණ කිවිසුම මතයි. நான் கடந்த வாரம் இதை தெளிவுபடுத்தினேன். எங்களுடைய புதிய ஏற்பாட்டின் அடிப்படை பழைய ஏற்பாடு என்று. සමහර අය කියනවා ඒක පරණ කිවිසුම ඒක ව්‍යවස්ථාවේ. දැන් අපි බලමු ව්‍යවස්ථාවේ අනුග්‍රහය. ඉතින් ඒක ව්‍යවස්ථාවේ නිසා ඒක දැන් බලපාන්නේ නැහැ. சிலர் கூறலாம் இது பழைய ஏற்பாடு, நியாய பிரமாணம், ஆகவே இது அதற்கு இப்பொழுது இங்கே வலிமை இல்லை என்று. ඉතින් මොනවද අපි කියන්නේ? ව්‍යවස්ථාවේ හරි කියපු දේ අනුග්‍රහය කාලේ අලුත් කිවිසුමේ දැන් අපි ඉන්න කාලේ වැරදි කියන එකද? நியாய பிரமாணத்தின்படி சரி என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கிருபையின் காலத்திலே தவறு என்றா நீங்கள் சொல்கிறீர்கள்? මම ඔබට කියන්නේ ව්‍යවස්ථාවේ හොඳයි කියපු හැම දෙයක්ම අද අපි කියනවා නම් අනුග්‍රහය කාලේ ඔක්කොම ඒවා හොඳ නැහැ කියලා අපිට ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கே கிருபையின் காலத்திலே சரி, நியாய பிரமாணத்தின் காலத்தில் சொல்லப்பட்டவை இப்பொழுது அது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்வது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். මේ මම තමා ගැන බොරු කියන්න යනවා හෙට ඉඳන්. நாளையிலிருந்து நான் உங்களை குறித்து பொய் சொல்ல போகின்றேன். සරි? ඕකේ? මම තමා ගැන බොරු කියන්න යනවා හෙට ඉඳන්. நாளையிலிருந்து நான் பொய் சொல்ல போகிறேன் உங்களை. මම හද කියන්න යනවා බොරු. கட்டுக்கதைகளை உங்களை பற்றி சொல்ல ඇයි போகிறேன். පරණ කිවිසුමේ ව්‍යවස්ථාවේ තමයි කිව්වේ බොරු සාක්ෂි නොකියව. பழைய ஏற்பாட்டில் தான் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. කොහෙන්ද ඒ නීතිය ආවේ? அந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? දසපන්නතෙන්. 10 கற்பனைகளில் හැබැයි ඒක இருந்து පරණ வந்தது. කිවිසුමේනේ. அது பழைய ஏற்பாடு அல்லவா? අපි දැන් අලුත් කිවිසුමේ අපි අනුග්‍රහයනේ. நாம் புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்தில் அல்லவா இருக்கிறோம்?
ව්‍යවස්ථාවේ කියන නුඹේ පියාටත් නුඹේ මවටත් ගරු කරන්න. நியாய பிரமாணம் சொல்லுகின்றது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ඒක ව්‍යවස්ථාවේ පරණ දේ. அது நியாய பிரமாணம். ඉතින් දැන් කාලේ මම මම්මටයි තාත්තා සතයකට ගණන් ගන්නෑ. தாயின் தகப்பனை இப்பொழுது நான் கனப்படுத்த தேவையில்லை. ව්‍යවස්ථාවේ ඔක්කොම පරණයි වැඩක් නෑ මට එහෙනම් තමා වෙඩි තියන්න බල. ඇයි මරන්න එපා කිව්වේ පරණ කිවිසුමේ. பழைய பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது கொலை செய்யாதிருப்பாயாக என்று. எனக்கு உங்களை சுட முடியும். නේ නිදාගන්න එපා මම දේශනා කරනකොට. ටෝන් තියන එක. நான் பிரசங்கிக்கும் போது நித்திரை கொள்ள வேண்டாம் சுட்டு விடுவேன். ඇයි මට ඕන කෙනෙක් මරන්න පුළුවන්. எனக்கு யாரையும் கொல்ல முடியும். මේක තේරුම් ගන්න. இதை புரிந்து கொள்ளுங்கள். මිනිස්සු ඕන විදියට ඕන දේවල් හදා ගන්නවා. மக்கள் தங்களுக்கு விருப்பமான விதத்திலே ඔබේ ආශිර්වාද නැති කරගන්න එපා. உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து දෙවියන් விடாதீர்கள். වහන්සේගේ ප්‍රතිපත්ති අදාළ කරගන්න. தேவனுடைய கோட்பாடுகளை உங்களுக்கு பொருத்தமானதாக ඉතින් අපිට கொள்ளுங்கள். පේනවා මේකේ තේරුමක් නැහැ. இது உண்மையாக அந்த கூற்று பொருத்தமானது அல்ல. ව්‍යවස්ථාවේ යහපත් දේ අනුග්‍රහයත් යහපත්. நியாய பிரமாணத்திலே நன்மையாக இருப்பது கிருபையிலும் நன்மையாகவே இருக்கிறது. මේක තේරුම් ගන්න. ව්‍යවස්ථාවේ යහපත් දේ අනුග්‍රහයත් යහපත්. நியாய பிரமாணத்திலே நன்மையாக இருப்பது கிருபையிலும் நன்மையாக இருக்கின்றது. ව්‍යවස්ථාවේ වැරදි කියපු දේ අනුග්‍රහයත් වැරදි. நியாய பிரமாணத்திலே தவறு என்று சொல்லப்பட்டது கிருபையின் காலத்திலும் தவறுதான். ඒකයි මේක පටල ගන්න එපා කියන්නේ. இதை நீங்கள் குழப்பிக் கொள்ள தேவையில்லை. මතෙව් 5:17-18 மத்தேயு 5:17-18 යේසුස් වහන්සේ මෙහෙම කියනවා. இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார். ව්‍යවස්ථාව හෝ අනාගත වාක්‍යය හෝ අවලංගු කරන පිණිස මම ආවමී නොසිතන්න. සම්පූර්ණ කරන්ට මිස අවලංගු කරන්ට නාවමි. நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். යේසුස් වහන්සේ කියනවා. இங்கு இயேசு சொல்லுகின்றார். මම ආවේ මේ ඉස්සර කියපු දේවල් අවලංගු කරන්න නෙමෙයි. நான் பழைய காரியங்களை அழிக்க வரவில்லை. ඊළඟ පදේ කියනවා මම කියන්න ඊළඟ පදේ 18ත් සැබෑවත් නුඹලාට කියමි. අහසත් පොළවත් පහව යනතෙක් සියල්ල සිදුවනතුරු ව්‍යවස්ථාවෙන් එක අකුරක්වත් බින්දුවක්වත් කිසිසේත් පහව නොයන්නේය. அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். යේසුස් වහන්සේ කියනවා. ஆண்டவர் சொல்லுகின்றார். මේ මම පරණ ගිවිසුම ඒ ව්‍යවස්ථාව මතයි මේ ඔක්කොම ගොඩනගලා තියෙන්නේ. நான் நியாய பிரமாணத்தின் மீதே இவைகளை கட்டுகின்றேன். ඉතින් මේ දේ අතහරින්න එපා. இதை கைவிட வேண்டாம். එදා වැරදි දේ අදත් වැරදි. அன்று தவறாயிருந்தால் அது இன்றும் එදා தவறு. හරි කියපු දේ අදත් හරි. அன்று சரி என்று சொல்லப்பட்டது இன்றும் சரிதான். මේක පැහැදිලිද? இது தெளிவாக இருக்கின்றதா? මේක දෙවෙනි කරුණ බලමු. இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். මම තාම එකේ ඉන්නේ. දසයෙන් කොටස අපිට අදාළද කියන එකේ ඒ තමයි ව්‍යවස්ථාව සානුග්‍රහය. ඒකේ B කොටස බලමු. தசமபாகம் இன்றைக்கும் பொருத்தமானதா என்கின்ற அந்த முதலாவது தலைப்பிலே முதலாவதாக நியாய பிரமாணமும் கிருபையும் அதிலே பி கிருபை நியாய பிரமாணத்தை விட பாரதூரமானது. ව්‍යවස්ථාව මේක නැති කරන්න හදන අයට මේක තේරුම් ගන්න ඕනේ. අනුග්‍රහය ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ අනුග්‍රහය කාලේ අලුත් ගිවිසුමේ කාලේ අනුග්‍රහය ව්‍යවස්ථාව පරණ ගිවිසුමේ ව්‍යවස්ථාවට වඩා බරපතලයි. நியாய பிரமாணத்தை அழிக்க விரும்புகிறேன் நான் சொல்ல விரும்புகின்றேன். கிருபை நியாய பிரமாணத்தை விட பாரதூரமானது. இரண்டாவது முதல் பகுதியில் இரண்டாவது குறிப்பு கிருபை நியாய பிரமாணத்தை விட பாரதூரமானது. දැන් මතෙව් 5:20 බලන්න. மத்தேயு 5:20 பார்ப்போம். රයිට් මතෙව් 5:20 මොනවද යේසුස් වහන්සේ කියන්නේ? எங்கு இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார்? කියනවා පරිසිවරුන්ගේ ධර්මිෂ්ඨකම ආවේ ව්‍යවස්ථාවෙන්. பரிசேயருடைய நீதி நியாய பிரமாணத்திலிருந்து வருகிறது. මෙතන කියනවා ඒ ධර්මිෂ්ඨකමට වැඩි නොවී නම් නුඹලා කිසිසේත් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්නේ නැහැ. உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் அவர்களை விட நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். පැහැදිලිද? உங்களுக்கு புரிகிறதா? ඔවුන්ගේ ආවේ ව්‍යවස්ථාවෙන්. පරිසිවරුන් ඔය ලියන්නන් ඔය එක එක අය කියලා තියෙන ඔය ලයිස්තුවේ. හැබැයි ඔබයි මමයි අපේ ධර්මිෂ්ඨකම ඊට වඩා ඉක්මව යන්න ඕනේ. பரிசேயர்களுடைய வேதபாருடைய நீதி நியாய பிரமாணத்திலிருந்து வருகிறது. ஆனால் உங்களுடைய என்னுடைய நீதி அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். நாம் கிருபையின் கீழ் දැන් இருக்கிறோம். යේසුස් වහන්සේ මේවා ගැන උදාහරණ කීපයක් දුන්නා. அதற்காக சில உதாரணங்களை வழங்கினார். හොඳට අහගන්න මේවා. கவனமாக මේවා ලියා ගන්න. இவங்களை எழுதிக் கொள்ளுங்கள். මතෙව් 5:21 மத்தேயு 5:21 මතෙව් 5:21 කියනවා මිනි මරන්න එපා. கொலை செய்யாதிருப்பாயாக. මිනි මරණ කවරෙක් විනිශ්චයටපත් වෙනවා. கொலை செய்கிறவன் அங்கே நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கின்றான். ඒක තමයි ලියලා තිබ්බේ ව්‍යවස්ථාවේ. அதுதான் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ඔන්න කරුණාවේ කාලය ගැන බලමු.
கிருபையின் காலத்தை பார்ப்போம். අනුග්‍රහය කාලේ අලුත් ගිවිසුමේ புதிய ஏற்பாட்டை பார்ப்போம். බලමු ඊළඟ පදේ මතෙව් 5:22 மத்திய 5:22 பார்ப்போம். නොමුත් මම නුඹලාට කියමි. තමාගේ සහෝදරයාට කෝප වෙන කවරෙක් නොමුත් විනිශ්චයට සුදුස්සෙක් වන්නේය. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். අන්න මොනවද කියන්නේ என்ன சொல்லப்படுகின்றது? සහෝදරයාට ඔබ කෝප වෙන කවුරෙක් ඉන්නවනම් ඔබ විනිශ්චය ඔබට විනිශ්චයක් එන්න යනවා. சகோதரனை கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்குட்படுகின்றான். පේනවද? අනුග්‍රහය ව්‍යවස්ථාවට වඩා කියනවා. கிருபை நியாய பிரமாணத்தை விட மேலானது. අතන කියනවා ඔබ කවුරු හරි මැරුවොත් ඔබ විනිශ්චය වෙනවා. මෙතන කියනවා ඔබට තරහ ගිහිල්ලා හිතේ තිබ්බත් ඔබ විනිශ්චය වෙනවා. அங்கே சொல்லப்படுகிறது நீ கொலை செய்தால் என்று. ஆனால் இங்கே உனக்கு கோபம் வந்து அவரை கொடுத்து நீ கோபமா எண்ணினால் நியாய தீர்க்கப்படுவாய் என்று. අනුග්‍රහය යටතේ ජීවත් වෙන අපිට ව්‍යවස්ථාවට වඩා ඉහළින් අපි යන්න ඕනේ. கிருபையின் கீழ் வாழ்கின்ற நாம் நியாய பிரமாணத்துக்கு மேலாக வாழ வேண்டியதா இருக்கிறது. මතේ 5:27 තව එකක් කියනවා. மத்திய 5:27 இன்னொரு காரியத்தை අපිට சொல்லுகிறது. කියනවා කාම මිච්ඡාචාරය නොකරව. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. දසපනතෙන් ආපහු. இது மறுபடியும் நியாய பிரமாணத்திலிருந்து 10 கட்டளைகள். ඒක තමයි ව්‍යවස්ථාව නීතිය. அதுதான் சட்டம். මොකද්ද 5:28 කියන්නේ? 5:28 என்ன சொல்லுகின்றது? නමුත් මම කියන්නේ දෙවියන් වහන්සේ අනුග්‍රහය. நான் என்று சொல்லும்போது இயேசுவானவர் கிருபை. ඔබ ස්ත්‍රියක් දෙස රාගයෙන් බැලුවොත් ඔබ කාම මිච්ඡාචාරය කරනවා. ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. දෙවියන් වහන්සේ අපිට කියනවා නෑ අපි ඊට වඩා ඉහළින් යන්න ඕනේ. அதை விட மேலாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். මේ හුඟක් අය අපිට කියන ව්‍යවස්ථාව සුළු කරන්න ඒකෙන් වැඩක් නෑ. අපි අනුග්‍රහය නෑ. අනුග්‍රහය ව්‍යවස්ථාවට වඩා බරපතලයි. நியாய பிரமாணம் அங்கே நாங்கள் கவனிக்க தேவையில்லை. நாம் கிருபையில் இருக்கிறோம் என்று. ஆனால் கிருபை நியாய பிரமாணத்தை விட பாரதூரமானது. අතන කියනවා කාම මිච්ඡාචාරය කරන්න එපා. මෙතන කියනවා හිතන්නවත් එපා. அங்கு சொல்லப்படுகிறது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று. இங்கு சொல்லப்படுகிறது அதை குறித்து நினைக்கவும் வேண்டாம் என்று. ඉතින් කවුරු හරි මට කියනකොට யாராவது எனக்கு சொல்லும் போது, පාස්ටර් මම දසයෙන් කොටස දෙන්නේ නෑ. போதகரே நான் தசம பாகம் கொடுக்க போவதில்லை. ඇයි ඒක ව්‍යවස්ථාවේ පරණ ගිවිසුම එකක්. அது நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் ஒன்று. මම අනුග්‍රහයේ අලුත් ගිවිසුමේ ක්‍රිස්තියානිකාරයෙක්. நான் புதிய ஏற்பாட்டு கிருபையின் கிறிஸ்தவன். මම කියනවා ප්‍රශංසා වේවා. அப்படியே நான் சொல்லுகிறேன் மகிமை உண்டாவதாக. ඇයි ඔබ ඒ කියන්නේ ඔබ 110ට වඩා දෙන්න යනවා අනුග්‍රහය කාලේ. நீங்கள் 110 விட அதிகமாக கிருபை நிமித்தம் கொடுக்க போகிறீர்கள். මම කියන්නේ 110 දීම තමයි අපේ අඩුම දීම වෙන්න ඕනේ. நான் சொல்லுகின்றேன் 110 கொடுப்பதுதான் நாம் கொடுப்பதிலேயே குறைவாக கொடுப்பதா இருக்க வேண்டும். ඒ නිසා තමයි අපි සම්මාදම් දෙන්නේ, අපි විශේෂ මිෂන් ඔෆරින් ගන්නෙ, අපි නොයෙකුත් දේවල් කරන්නේ. අපි දන්නවා මේක තමයි අඩුම දේ අපි දෙන්න ඕනේ. நாம் கொடுக்கின்ற மிகவும் குறைவானது தசம பாகம் தான். என்றால் நாம் இன்னும் காணிக்கைகளும் மற்ற ஏனைய விசுவாச பொருத்தனைகளை நாம் கொடுக்கின்றோம். දෙවනි මහා කරුණ බලමු. இரண்டாவது தலைப்பை பார்ப்போம். දසයෙන් කොටස දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුකූලද? தசம பாகம் வேதாகம ரீதியானது. දසයෙන් කොටස දේව වචනයට අනුකූලයි. தசம பாகம் வேதாகம ரீதியானது. දැන් මලාකී 3 බලනකොට நாம் மல்கியா 3ஆம் அதிகாரத்தை අපිට பார்க்கும்போது පේනවා මේ ව්‍යවස්ථාව ගැන. நியாய பிரமாணத்தை அங்கு காண்கின்றோம். හැබැයි ව්‍යවස්ථාවට ඉස්සලත් බයිබලයේ දසයෙන් කොටස ගැන කියනවා. நியாய பிரமாணத்துக்கு முன்பும் வேதாகமத்திலே தசம பாகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. අපිට කියනවා යාකෝබ් ව්‍යවස්ථාවට අවුරුදු 400කට ඉස්සලා දසයෙන් කොටස් දුන්නා. யாக்கோபு நியாய பிரமாணத்துக்கு 400 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் தசம பாகம் கொடுத்தார். ආබ්‍රහාම් අවුරුදු 400ත් 500ත් අතර ව්‍යවස්ථාවට ඉස්සලා දසයෙන් කොටස් දුන්නා. ஆபிரகாம் 400க்கும் 500க்கும் வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலும் அவரும் தசம பாகம் கொடுத்தார். ඒ ප්‍රතිපත්තිය ආදම් සහ ඒව මවපු කාලේ මේ ලෝකේ ඒ ප්‍රතිපත්තිය තිබ්බා. அந்த கோட்பாடு இந்த உலக சிருஷ்டிப்பிலிருந்தே இருந்தது. මොකද්ද ප්‍රතිපත්තිය? அந்த கோட்பாடு என்ன? ආදම් සහ ඒවට කිව්වා මේ එදන් වෙන්නේ ඕන දෙයක් කණ්ඩ බොණ්ඩ ඕන දෙයක් කරන්න පුළුවන්. එකපාරට එක ගහකට ඇඟිලි දික් කරලා කිව්වා මෙන්න මේ ගහෙන් විතරක් කන්න එපා. தோட்டத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லா விருட்சங்களும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற மரத்திலிருந்து நீங்கள் புசிக்க கூடாது. මොනවාද ප්‍රතිපත්තිය? இந்த கோட்பாடு என்ன? දෙවියන් වහන්සේ කියනවා මගේ සියල්ල ඔබගේ. என்னுடைய எல்லாம் உங்களுக்குரியதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். අපි අද දසෙන් කොටස ගැන කතා කරන්නේ. මම දන්නේ ඔබ කොහොමද මගේ ජීවිතේ 100%ක් දෙන දේ ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ. என்னுடைய வாழ்க்கையிலே 10% 100க்கு 100 எனக்கு கிடைத்த எல்லாமே கடவுளிடமிருந்தே கிடைக்கிறது. හැබැයි ආදම් සාවටික ඔබ ඕන දෙයක් කරන්න
හැබැයි මේ ගහෙන් කන්න එපා. ඉතින් මොකද්ද ඒකේ ප්‍රතිපත්තිය? தோட்டத்தில் உள்ள எல்லா கொட்டையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் இந்த மரத்திலிருந்து புசிக்க கூடாது அதன் அடிப்படை என்ன ලියා ගන්න මේක උත්පත්ති 2:16-17. උත්පත්ති 2:16-17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் நீங்கள் இதை எழுதிக் கொள்ளுங்கள். මොකද්ද කියන්නේ? இங்க என்ன சொல்லப்படுகின்றது? ඔබට ඔක්කොම මන් දෙනවා. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். හැබැයි ඔබ මේ ගහෙන් කන්නේ නැතිකොට ඔබ තේරුම් අරන් තිනවා මමයි අයිතිකාරයා ඔබයි ගබඩාකාරයා. இந்த மரத்திலிருந்து புசிக்க வேண்டாம் என்று நான் சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நானே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் என்றும் நீங்கள் உக்ரானக்காரன் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். දසයෙන් කොටස ගැන යේසුස් වහන්සේ මොනවාද කිව්වේ? தசம பாகத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் என்ன ඇත්තට கூறினார்? මගේ ජීවිතේ මේ පදේ තමයි මට මේක පැහැදිලිම කරේ. இதுதான் இந்த வார்த்தை தான் எனக்கு இதை தெளிவுபடுத்திய வார்த்தை. මතෙව් 23:23. மத்தேயு 23:23. දැන් මේක යේසුස් වහන්සේ කියන දේ. இது ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியம். යේසුස් වහන්සේ කියනවා ඔය පරිසිවරුන් වගේ කට්ටියට பரிசேயர்களை போன்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் උඹලා කරන ව්‍යාපාරයෙන් உங்களுடைய வியாபாரங்களில் ඔය සුවඳ තලා සූදුරු මාදුරු මන්දන්න එක එක ඒවා විකුණලා ඔගලන් 10%ක් දෙනවා. ඒකේ තියෙනවා 23:23. நீங்கள் ஒற்றாலம் வெந்தயம் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துகிறீர்கள். ඔබ දසයෙන් කොටසක් දෙනවා. தசமபாகம் கொடுக்கிறீர்கள். ඒත් ඔබ යුක්තියද දයාවද ඇදහිල්ලද යන ව්‍යවස්ථාවේ වඩා බලපතල කාරණා ඔබ පැහැර හරලා තියෙනවා. ஆனால் நியாய பிரமாணத்தை விட விசேஷித்தவராகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். ඊට පස්සේ කියනවා මේක හොඳට අහගන්න. இதற்கு கவனமாக செவி கொடுங்கள். ඒවත් පැහැර නොහැර මේවත් පිළිපැදිය යුතුය. இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ඔන්න මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகின்றது? දසයෙන් කොටස පැහැර හරින්න එපා. தசமபாகத்தை விட்டுவிட வேண்டாம். හැබැයි මේ වැදගත් දේවල්වත් ඔබ අත්පත් කර ගන්න ඕනේ. ஆனால் இந்த மிக முக்கியமான விடயங்களையும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ඒකයි வேண்டும். මම මුලින් නම් කිව්වේ මේක හදවතේ ක්‍රියාව. இது இருதயத்தின் செயலாகும். මේක ඉතා වැදගත්. இது மிகவும் முக்கியமானது. මම ඔබට කියන්නේ අන්තිම දේවල්. கடைசியாக දසයෙන් කොටස තුන්වෙනි කරුණ දසයෙන් කොටස දෙන විට ඔබ සිහිය තබා ගන්න ඕන දේවල්. தசமபாகம் கொடுக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவை. මේවා සිහිය තබා ගන්න. ඇයි මම ඔබට ගිය සතියේත් කිව්වා. ඒක මම කියන්නේ ගිය සතියේ හපු නැටි අය ගිය සතියේ දේශනාව අහන්න. මේවා හරියට කරේ නැත්තම් මම පූජකතුමා හැටියට ඔබට කියනවා කරුණා කරලා දෙන්න එපා. වඩා හොඳයි ඔය 10ක් තියාගෙන මේ ලෝකේ භුක්ති විඳින්න. because මේකෙන් එන ආශිර්වාදය එන්නේ නැහැ. හදවතයි දෙවියන් වහන්සේට පළවෙනි ස්ථානයේ එන්නේ නැත්තම් ඔබේ දීමේ. நீங்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தை கனத்தை கொடுத்து இதை செய்யாவிட்டால் தயவு செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டாம் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. ஆனால் இது தேவனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு கனமாக அவருக்கு முதலிடத்தை கொடுப்பதாக செய்யும் போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ඉතින් මේ සිහිය තබා ගත යුතු දේවල් පළවෙනි දේ ඒ සියල්ල දෙවිදුන්ගෙන් කියලා මතක තියාගන්න ඕනේ. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது இவை எல்லாம் தேவனிடத்திலிருந்தே வருகின்றது. මගේ සතේ කිව්ව සමහර අය දසෙන් කොටස දීලා කියන පාස්ටර් මම දසෙන් කොටස දුන්නා අවුරුදු ගාණක් දුන්නා බලන්නකෝ ඇයි අපි මේ තුනේ නිකන් ওই දසෙන් කොටසෙන් අපි දෙවියන් වහන්සේට නිකන් අල්ලසක් දීලා දෙවියන් වහන්සේගෙන් වැඩක් කරගන්න පුළුවන් වගේ. தசமபாகம் கொடுத்து விட்டால் ஒரு பெருமிதத்தோடு நான் தசமபாகம் கொடுத்து விட்டேன் கடவுளுக்கு ஏதோ கொடுத்தது போல நாங்கள் நடந்து கொள்கின்றோம். නෑ දෙවියන් වහන්සේ තමයි සියල්ලම අයිති. எல்லாம் தேவனுக்கே சொந்தமாக இருக்கின்றது. බලන්න ගීතාවලිය 24:1 சங்கீதம் 24:1 பார்ப்போம். පොළව හා එහි සම්පූර්ණත්වයද ලෝකය හා එහි වැසියෝද ස්වාමින් වහන්සේගේය. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. කොහොම දෙවියන් වහන්සේටයි எல்லாம் தேவனிடத்திலிருந்தே. හග්ගායි 2:8 බලන්න. நாம் ஆகா 2:8 பார்ப்போம். හග්ගායි 2:8 රිදී මාගේය රන්ද මාගේ යයි සේනාවල ස්වාමින් වහන්සේ කියන සේක. வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். දෙවියන් වහන්සේගේ සියල්ල. எல்லாம் தேவனுடையது. ඇයි එහෙනම් අපිට දසෙන් කොටස දෙන්න කියන්නේ? ஏன் எங்களுக்கு தசமபாகம் கொடுக்கும்படி கூறுகின்றார்? අපි ගරු කරන නිසා. நாம் கனப்படுத்துகின்றபடியா. ඒක නමස්කාරයක්. அது ஒரு நமஸ்காரம். අපි ගබඩාකාරයෝ ඔබතුමා තමයි අයිතිකාරයා. நீர் சொந்தக்காரர் நாம் உக்ரானக்காரர்களா இருக்கிறோம். සමහර අය කියන අපි දසෙන් කොටස දුන්නා. நாம் தசமபாகம் கொடுத்தோம். 100 දුන්නත් මොකද්ද ඔක? 100க்கு 100 கொடுத்தாலும் என்ன? ඒක වැරදි ආකල්පය. அது தவறான மனப்பான்மை. දන්නවද අපි දසෙන් කොටස දුන්නා නෙමෙයි. අපි ඇත්තට දැනගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ අපිට 90ක් තියාගන්න දුන්නා.
உண்மையாகவே நாம் தசமபாகம் கொடுக்கவில்லை 190 நாங்கள் வைத்துக் கொள்ளும்படி கடவுள் நமக்கு கொடுத்தார் ඇයි අපිට සියල්ල දෙන්න එතුමානන්. எல்லாவற்றையும் அவரே நமக்கு கொடுக்கின்றார் දෙවනි කරුණ ඉතා වැදගත්. இரண்டாவது காரியம் மிக முக்கியமானது වෙන දෙයකට මෙය පාච්චි කළ නොහැකි දසයෙන් කොටස වෙන දෙයකට පාච්චි කරන්න බෑ. தசம பாகத்தை வேறு காரியத்திற்கு பயன்படுத்த முடியாது ඒක අද මං හිතුවේ මේ කෑ ගහලා මේව කරන ඔබට පැහැදිලිව ප්‍රතිපත්ති උගන්වන්න ඕනේ. தெளிவாக கோட்பாடுகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இன்று நினைத்தேன் සමහර ආශිර්වාද එන්නේ නැහැ කියලා බලන්න අපි වැරදි ලෙස දෙන නිසා. சிலர் ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்கிறார்கள் நாம் தவறாக கொடுக்கின்றபடியால் දන්නවද මේ දසයෙන් කොටස සහ ගබඩාකාරීත්වය පදනම් වෙන්නේ ඔබේ සභාව මතයි. இந்த தசம பாகம் அங்கே உங்களுடைய குரானத்துவம் உங்கள் சபையின் அடிப்படையிலே தங்கி இருக்கிறது දසයෙන් කොටස වෙන කිසිම ආකාරය දීමකට සමාන කරන්න බෑ. வேறு எந்த கொடைக்கும் தசம பாகத்தை ஒப்பிட முடியாது ඇයි දසයෙන් කොටස බයිබලේ කියනවා ඒක වෙන් කර තිබෙන කොටස. ඒක ශුද්ධ කොටස. தசம பாகம் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு பகுதியாக இருக்கின்றது ඔබ දසයෙන් කොටස දීලා කියනකොට මේ මම මගේ දසයෙන් කොටස දෙනවා මේක අරකට දාන්න අර ඉස්කෝලේ කරන්න නැත්නම් අර දුර සභාවට මේක මෙහෙමයි නෑ අපි එහෙම කියපු ගමන් ඒක දසයෙන් කොටස වෙන්නේ නෑ ඒක සම්මාදමක් වෙනවා. நாங்கள் தசம பாகத்தை கொடுத்து விட்டு இதை அந்த கல்வி பணிக்காக இந்த பணிக்காக பயன்படுத்துவதை நாங்கள் சொன்ன உடனே அது தசம பாகம் அல்ல அது காணிக்கையாகி விடுகிறது මේ ටික අහගන්න ආපහු මලාකි 3:10 மல்கியா 3:10க்கு மறுபடியும் செவி கொடுப்போம் මාගේ ගෘහෙහි භෝජන තිබෙන පිණිස මොනාටද இதற்கு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி නුඹලා ගබඩා ගෙට ඔතු සියල්ල ගෙනෙන්න. தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் ඔන්න ප්‍රතිපත්තිය. கோட்பாடை பாருங்கள் සමහරවල් ඔන්න අරයා ගන්න නෑ. මේක සභාව ඔබගේ ආත්මික කෑම ලබන තැනට එන්න ඕන දේ. இது நீங்கள் ஆவிக்குரிய போஜனத்தை பெற்றுக்கொள்ளும் இடத்திற்கு வர வேண்டும் இது உங்கள் சபைக்குரியது දෙවියන් වහන්සේ මේ ක්‍රමය පාවිච්චි කරනවා දෙවියන් වහන්සේගේ සභාව ගෙනියන්න. தேவன் இந்த முறையை பயன்படுத்துகின்றார் அவருடைய திருச்சபையை நடத்துவதற்கு ඔබේ ආත්මික කෑම ලබන තැන ගෙනියන්නේ එහෙමයි. உங்களுடைய ஆவிக்குரிய விதத்தில் உங்களை போஷிக்கிற இடம் அவ்வாறுதான் நடத்தப்படுகிறது ඔබ ජනතා දේව සභාවට නම් යන්නේ. நீங்கள் மக்கள் தேவ சபைக்கு போவீர்களானால் ඔබේ ආත්මික කෑම මෙතන නම් ලැබෙන්නේ. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய போஜனத்தை இங்கு பெற்றுக் கொள்வீர்களானால் ඔබේ දසෙන් කොටස එනවා මෙහෙට. මම ඉස්සලා කිව්වා වගේ ඒකට මණ්ඩලයක් ඉන්නවා ඒගොල්ලන් බල්ලා ඒ දර්ශනයට මාර්ග සපයනවා. உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் அதற்காக ஒரு நிர்வாக குழு இருக்கின்றது அவர்கள் இந்த தரிசனத்தை முன் கொண்டு செல்லும்படி அவைகளை பயன்படுத்துவார்கள் සමහර අයට බෑ කියලා කියන්නේ මම මේක දෙනවා හැබැයි මේක අර දුප්පත්ම සභාවට අරහෙ ඒකට දෙන්න මේක. சிலருக்கு சொல்ல முடியாது இதை நான் கொடுக்கின்றேன் இதை அந்த ஏழை சபைக்கு உதவியாக செய்யுங்கள் என்று ඒක වෙන් කර තිබෙන කොටසක් දෙවියන් වහන්සේට මේක දෙවියන් වහන්සේගේ සැලැස්මයි මේ සැලැස්ම අනුව තමයි අපේ වගේ සභාවන් දෙවියන් වහන්සේ ඉදිරියට ගෙනියන්නේ. இது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இந்த திட்டத்தினூடாகவே எங்களை போன்ற சபைகள் முன்னோக்கி செல்வதற்கு தேவையாக இருக்கின்றது කොහොමද අපි තරුපහේ හිල්ටන් හෝටලේට ගිහිල්ලා හොඳට කෑම කාලා අපි කෑම කාලා ඉවර වෙලා අපි බිල ගෙවන්න නැතුව හැමින්ම යනවා. நாங்கள் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று நன்றாக சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நாங்கள் கட்டணத்தை செலுத்தாமல் போக போகின்றோம். ඊට පස්සේ සිකියුරිටි එකෙන් අපි අල්ල ගන්නවා. அந்த காவலாளர்கள் உங்களை பிடித்துக் අපිට கொள்வார்கள். කියනවා ඇයි සර් ගෙව්වේ නැත්තේ? ஐயா ஏன் நீங்கள் கட்டணம் செலுத்தவில்லை? අපි කියනවා අයියෝ මේක තරුපහේ හිල්ටන් එකනේ. இது 5 நட்சத்திர ஹில்டன் ஹோட்டல் அல்லவா? බලන්න කාපට් එක විතරක්. ஐயோ காபட்டை பாருங்கள். අන්න මාබල් අල්ලලා තියෙනවා ඉතාලියෙන් ගෙනල්ලා. இத்தாலியிலிருந்து நீங்கள் மாபல் கொண்டு வந்து பதித்திருக்கிறீர்கள். මම මේකට දෙන්නේ නැහැ සල්ලි. இங்கேயே நான் பணம் கொடுக்க வேண்டும். මම යනවා සයිවර් කඩේට අර යහපැත්තේ තියෙන දුප්පත් සයිවර් කඩේට මම එතන ගිහිල්ලා ගෙවන්න. அந்த ஏழை சைவர் கடைக்கு நான் போகின்றேன் பாவம் வந்த மனிதன் அவனுக்கு கொடுத்து விட்டு போகிறேன். තේරුණාද මං කියන දේ? உங்களுக்கு புரிகிறதா? නෑ. அப்படி அல்ல. දෙවිදුන් ගබඩා ගෙට தேவனுடைய பண்டக சாலைக்கு අනිත් සභාවල් වලට දෙන්න ඕනේ අපි. අනිත් ව්‍යාපෘති වලට දෙන්න ඒවා සම්මාදම්. දසයෙන් කොටස අපිට අල්ලන්න බෑ. අපේ නෙමේ අපේ සභාවේ පාස්ටර්ලා ඔක්කොමලා. අපි දසයෙන් කොටස් ගෙවනවා. අපි ඔක්කොම මේ ප්‍රතිපත්ති අනුව තමයි යන්නේ. මං කිව්වා වගේ දසයෙන් කොටස අපිට එන්නේ නැහැ. අපිට එලවන්ස් දෙනවා හැම මාසෙම එච්චරයි. හැබැයි මේ ක්‍රමයෙන් අපේ පුද්ගලික ජීවිත දෙවියන් වහන්සේ අපේ උමනාවන් සංසිඳවලා තියෙනවා. தேவன் இது தேவனுக்கு கனத்துக்குரியது இது அவருக்கு சொந்தமானது எங்களுடைய சபையிலும் எல்லா போதகர்களுக்கும் ஒரு கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்றது அவர்கள் அதிலும் தசம பாகம் செலுத்துகின்றார்கள் இது தேவனுடைய ஒரு முறையாக இருக்கின்றது ඉතින් රූපවාහිනී අන්තර්ජාලය අපි බලන අයට මම කියන්නේ ඔබ ජනතා දේව සභාවෙන් නෙමෙයි නම් ඔබේ ආත්මික ගබඩාගෙට
நான் தொலைக்காட்சியிலும் இணையதளங்கள் வாயிலாக இணைந்திருக்கிறது சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய ஆவிக்குரிய இல்லம் மக்கள் தேவ சபையாய் இராவிட்டால் ඔබට ජනතා දේව සභාවට දෙන්න බෑ ඔබේ දසයෙන් කොටස ඒක වැරදි. உங்களுக்கு மக்கள் தேவ சபைக்கு உங்கள் தசமபாகங்களை கொடுக்க முடியாது, அது தவறு. ඔබේ ගබඩාගේට ඔබ යන සභාවට ඒ දේ ඔබ කළ යුතුමයි. நீங்கள் போகின்ற திருச்சபைக்கு உங்களுடைய பண்டகசாலைக்கு தான் அது போக வேண்டும். ඉතින් සියලු දෙනාම අහගන්න මේක මුදල ගැන නෙමෙයි ගාන ගැන නෙමෙයි මේක හදවත ගැන දෙයක්. இது பணத்தை குறித்த ஒன்றல்ல, இது இருதயத்தை குறித்த ஒன்றாகும். මේක කොටස්කාරයක් හැටියට ගෙවන්න බෑ. ඉන්ස්ටෝල්මන්ට් වාරික ගෙවීම දැන් පොඩ්ඩක් ගිහිල්ලා නෑ දසයෙන් කොටස ඉස්සලාම මම ගිය සතිය කිව්ව නිසා ඉස්සලාම වෙන් කරන්න අල්ලන්න එපා. මේක සුද්ධ දෙයක්. දෙවියන් වහන්සේට ඒක බාර දීලා ඒක දුන්නාම පස්සේ ඊතුරු දේවල් බලා ගන්න දෙවියන් වහන්සේ ඔබට කවදාක්වත් නායකාරයෙක් වන්නේ නැහැ. மூன்றாவதாக நாம் அதை முழுமையாக கொடுக்க வேண்டும். அதை நான் விளக்க விரும்பவில்லை. இது தேவனுக்குரிய ஒரு கனமாக இருக்கின்றபடியால் அதை முழுமையாக ஒரு கனமாக கொடுக்க வேண்டும். அதை பகுதி பகுதியாக கொடுக்க முடியாது. ஆகவே நாம் அதை தேவனை கனப்படுத்துகிற வகையிலே முழுமையாக ஒரே தடவையில் செலுத்த வேண்டும். මොනාද මේ මලාකි 3:10 පොරොන්දුවකුත් තියෙනවා අනිත් පැත්තේ. අපි දෙවියන් අපේ කොටස හරියට කරාම දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ කවුළු ඇරලා අපිට ආශිර්වාද කරන්න යනවා. தேவன் எங்களுக்கு மல்கியாவிலே அந்த பகுதியிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் எங்கள் பங்கை சரியாக செய்யும் போது அவர் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. මම මෙච්චර වෙලා ගත්තේ මේවා කියන්න මේ නිසයි. நான் இவ்வளவு நேரம் எடுத்து இதை கூற காரணம் இதுதான். මට පටන් ගන්න පුළුවන් කියන්න මේ ඔගලන් මේක කරොත් ඔගලන් ආශිර්වාද ලබන්න යනවා. எனக்கு முடிவு இப்படி சொல்ல, இதை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. මිනිස්සු හරි ආසයි ඒකට. மக்கள் அதை விரும்புகிறார்கள். හැබැයි ඊට වඩා ප්‍රතිපත්ති තියෙනවා. ඊට වඩා හදවතේ ක්‍රියාවක් තියෙනවා. ஆனால் அதை விட இது ஒரு முக்கியமான கோட்பாடு, ஒரு இருதயத்தின் செயலாக இருக்கின்றது. අද ඔස්සමු. கரங்களை உயர்த்துவோம். මහත්තම දෙවි පියාණනි මම මේ සියලු දෙනාම ඔබ වහන්සේගේ හස්තයට බාර කරනවා. ஆண்டவரே, இவர்களை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ස්වාමිනේ අපිට දීමේ හදවතක් දෙන්න. තව கொடுக்கும் இருதயத்தை தாரும். ඔබ වහන්සේට පළවෙනි ස්ථානය දෙන්න. உமக்கு முதலிடத்தை கொடுப்பதற்கு. ඒ වගේම ඔබ වහන්සේගේ දසයෙන් කොටස සුද්ධ කොටස වෙන් කර ගෞරවයක් හැටියට අපේ ගබඩාවට ආත්මික ගබඩාවට ගෙනියන්න සලස්වන්න. எங்களுடைய ஆவிக்குரிய பண்டக சாலைக்கு உம்மது தசமபாகத்தை கொண்டு செல்லும்படி அந்த கனத்தை கொடுக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தும். ස්වාමිනේ අපේ ත්‍යාගශීලී ආත්මය වැඩි කරන්න. தியாகபூர்வமான உள்ளத்தை அதிகரிக்க செய்வீர். අපි අනිත් අයට දීලා ඒ අය සන්තෝෂ වෙනකොට අපේ ප්‍රීතිය ඊට වඩා වෙනවා ස්වාමී. மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் போது எங்களுடைய சந்தோஷம் අපි அதிகரிக்கும். ඔබ වහන්සේගේ හස්තයට බාර වෙනවා. உம்முடைய கரத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ආමෙන්. ஆமென். අප සැම ආශිර්වාදමත් ජීවිතයක් ගත කරන්නේ කෙසේද කියා දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අපි අද ඇසුවා. இன்று நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் எப்படியாக தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தெளிவான செய்தியை நாங்கள் கேட்டோம். අපි විශ්වාස කරනවා ජීවමාන දෙවිඳුන්ගේ වචනය අපිව මඟ පෙන්වයි කියා. என்னுடைய நம்பிக்கை தேவனுடைய தெளிவான வார்த்தை உங்களை வழிநடத்தும் என்று. දෙවියන් වහන්සේගේ වචනය නිරතුරු ඔබගේ හදවතෙහි තැන්පත් කරගන්න. தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இருப்பதாக. මේ මොහොතේ අපි දැන්වීම් කිහිපයකට අපේ අවධානය යොමු කරමු. இந்த நேரத்தில் நாங்கள் சில அறிவித்தல்களுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம். ඩුබයි රටේ සිටින ඔබ සියලු දෙනාටම මේ විශේෂ නිවේදනයයි. සුවය සහ බලාපොරොත්තුවේ විශේෂ දේව මෙහෙයක් සමඟ මාර්තු මස 13 වන ඉරුදින සවස 6:30ට පූජක ඩිෂාන් වික්‍රමරත්න ඔබ හා සමග සම්බන්ධ වන්නට යනවා. ඔබේ තිරේ දිස්වන දුරකථන අංක භාවිතා කරමින් ඔබට මේ පිළිබඳව වැඩි විස්තර ලබා ගත හැකිය. துபாயில் வசிக்கும் உங்களுக்கு ஒரு விசேட செய்தி. சுகம் மற்றும் எதிர்பார்ப்புக்கான விசேட ஆராதனை துபாயில். வணக்கத்துக்குரிய போதகர் டிஷான் விக்ரமரத்ன அவர்களோடு வருகிற 2022 மார்ச் மாதம் 13ஆம் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. மேலதிக விபரங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படுகின்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். මේ බදාදා ඔබට ඔබේ තිරේ දිස්වෙන බයිබල් පාටය භාවිතා කරමින් පවුල් අල්තාරය හා සම්බන්ධ විය හැකිය. திரையிலே காண்பிக்கப்படுகின்ற வேத வசனத்தை கொண்டு இந்த வார குடும்ப பலிபீடத்திலே உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். අප දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ අනාර්ග කාලයක් ගත කරනු ලැබුවා. தேவனுடைய சமூகத்தில் ஒரு பெருமதியான நேரத்தை நாங்கள் செலவழித்தோம். අපි මේ මෙහෙය අවසන් කරන්නටයි සූදානම. இந்த ஆராதனையில் கடைசி பங்குகள் நாங்கள் வந்திருக்கிறோம். මම පාසි ජයාගෙන් ඉල්ලා සිටිනවා ආශිර්වාද යාඥාවක් කරන ලෙස. இந்த நேரத்தில் நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்க போகின்றேன். நாங்கள் யாவரும் ஜெபத்துக்குள் கடந்து போவோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, அப்பா நீரே ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கிற தகப்பன்.
ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தாவே, கேட்ட வார்த்தை அவர்களை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் கடந்து போகவும் இந்த நாட்களில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறவும் நீர் உதவி செய்வீராக. உடைய வல்லமையான கரத்துக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென்.